வணக்கம். இன்று நான் சில முக்கிய விஷயங்களை கதைக்கலாம்னு இருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு இலங்கையில் நடக்கிற பொருளாதாரம் பற்றி மிகவும் அடுத்தடுத்த மாதங்களில் மிக ஆபத்தான மிகவும் விலை உயர்வு மற்றும் அதை தொடர்ந்து வாழ்க்கை சுமை பற்றி தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை நான் கேட்குறேன். அதில் குறிப்பாக நான் இப்போ முக்கியமாக சொல்ல வந்தது, இப்படி ஒரு நிலைமைக்கு இலங்கை வந்திருக்கிறதுக்கு பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். முதல் நடந்த வெள்ளப்பெருக்கு, பிறகு அதை தொடர்ந்து வந்த ஈரான் அமெரிக்க யுத்தத்திலான அதன் மூலம் எண்ணெய் வளம் பாதிக்கப்படுறது. அப்போ எண்ணெயின் விலை கூட, உற்பத்திகளுக்கான அந்த கொடுப்பனவுகள் ஒரு சிக்கலான ஒரு நிலைமையில் இருக்குது நாடு. மற்றது விலை கூடுதலாக விலை கூட்டுறபடியாக உலக சந்தையில் விலை கூடினபடியாக எங்களோட காசு கூடுதலாக வெளிநாட்டுக்கு போகுது உண்டு. உள்நாட்டில் விலையை கூட்டுறதால அதால் பெரிய பாதிப்பு அரசாங்கத்துக்கு இல்லை. என்னென்னு சொன்னால், மக்களுடைய பணம் டேக்கில் அது அரசிட்ட போகும், பிறகு திரும்ப அரசிட்ட இருந்து மக்கள்கிட்ட வரும். எனவே நாங்கள் அதை சேர்க்க இயலாது. இப்போ நான் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வந்தது, அந்த அந்நிய செலாவணியை நாங்கள் மிச்சப்பிடிக்கணும்னு சொன்னால், இப்போ டூரிசம் டூரிஸ்ட்டு விழுந்திருக்குது, 50% குறைஞ்சிருக்குது. என்னென்னு சொன்னால், விமான போக்குவரத்து இல்லை. இனி வரப்போகிற பள்ளிக்கூட லீவுக்கு கூட இலங்கையை சேர்ந்த மக்கள் ஐரோப்பாவில் வாழ்கிறவைகள் இலங்கைக்கு போகிறதன் மூலம் அந்த அந்நிய செலாவணி கொஞ்சம் பணம் ஈட்டக்கூடியதாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் ஒரு 60% ஆக்கள் தான் போவினம், 40% போக மாட்டோம்னு நினைக்கிறேன். இதோட நான் பல தடவை அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கொடுத்து விட்டுருக்கிறேன், அதை பற்றி கதைச்சிருக்கிறேன், இந்த யூடியூப்பில் கதைச்சிருக்கிறேன். அதை கேட்டவர்கள் அரசுக்கு தெரியப்படுத்தி இருக்கலாம். அப்படி எல்லாம் மொத்தமாக பார்த்தா இந்த வாகன இறக்குமதி மிக மோசமானதாக நான் கருதுகிறேன். அதாவது IMF-ன்ட்ட தொடக்க காலத்தில் அவைகள் ஒரு இறக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டு இறக்கலாம், அதில் அது பெரிய பாதிப்பில்லைன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லப்பட்டது. அது அந்த IMF-ல் சேர்கிற நாடுகள் இருக்குத்தானே, அது ஒரு வியாபார கூட்டமைப்பு தானே. அப்போ அந்த நாடுகள் அந்த கடனை அந்த வைப்பு செய்திருப்பினம், அந்த வைப்பில் இருந்தால் IMF உலக நாடுகளுக்கு கடன் கொடுக்கறது. அப்போ அந்த நாடுகளோட வர்த்தக அடிப்படையில் சில உடன்பாடுகள் இருக்கும். இப்போ எனவே திடீரென வாகனத்தை இறக்குமதி செய்கிறத அரசாங்கம் கட்டுப்படுத்தாமல் இருக்கும். ஆனால் ரணில் அவர்கள் நிப்பாட்டி வச்சுருந்தவர், அதாவது கொரோனாவோட சேர்த்து எல்லா வாகனங்களையும் நிப்பாட்டி இருந்தது. ஆனால் இந்த புதிய அரசாங்கம் 25ஆம் ஆண்டு மார்ச் மாதம் வாகன இறக்குமதி செய்ய போயினோம். அது டிசம்பர்லேயே சொல்லினோம் மார்ச் மாதத்தில் இறக்குமதி செய்ய போகிறோம்ண்டு. அப்போ இறக்குமதி செய்ய போகிறோம்டா பஸ்ஸையும் லொரியையும் லேம் மாஸ்டர் டிராக்டர் மற்றது படகு மீன்பிடி படகுகள் இவற்றைத்தானே இவற்றைத்தானே இறக்குமதி செய்யணும். எப்படி மோட்டார் சைக்கிளையும் காரையும் ஓட்டோவையும் இறக்குமதி செய்ய இயலாது. 4-5 வருஷம் அடுத்த தேர்தல் வரைக்காவது நிப்பாட்டி வச்சுருந்துருக்கலாம், அல்ல 2 வருஷத்துக்கு நிப்பாட்டி இருக்கலாம், அல்ல 3 வருஷத்துக்கு நிப்பாட்டி இருக்கலாம், அல்ல தொடர்ந்து நிப்பாட்டி வைக்கலாம். ஏன்னா இப்போ ஓட்டோ முக்கியம் இல்லை. சிடிபியை நீங்கள் நிறைய வாங்கினீங்கண்டா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 20 பஸ் வாங்கினோம்டா கூட ஒவ்வொரு டிப்போக்கும் அது எல்லா இடமும் ஓடும். அப்போ எல்லா இடமும் ஓடிக்கொண்டிருக்கிறபடியாக முக்கியமான ஓட்டோவினோட தேவை குறைக்கணும். அப்போ நான் முதலும் சொன்னபடியாக அதில் சொல்லலாமல் இருக்குது, அந்த மனித சக்தி வீணாக போகுது. ஓட்டோ ஓடுறவர்கள் உற்பத்தியில் ஈடுபடணும், அவை உழைப்பில் ஈடுபட இல்லை. அவைகள் இன்னொரு ஆளோட காசை வாங்கினோம் கொண்டு விடுகினோம். அது உற்பத்தி நாட்டின் தேசிய வருமானத்தில் வராது, உற்பத்திகளும் வராது. ஒரு பொருளை உற்பத்தி செய்து நாங்கள் ஏற்றுமதி செய்யலையோ அல்லது இறக்குமதிக்கு பதிலீடாக, இப்போ உதாரணத்துக்கு முட்டை இறக்குமதி செய்கிறோம்டா, உள்நாட்டில் முட்டை உற்பத்தி செய்தால், அதாவது கோழி வளர்த்து நாங்கள் முட்டையை எடுப்போம்னு சொன்னால், அது உள்நாட்டுக்குள்ளே தான் போதிய அளவாக ஏற்றுமதிக்கு இல்லை முட்டைன்னு சொன்னால் கூட அந்த இறக்குமதியை நிப்பாட்டுறோம் தானே. அப்போ அந்நிய செலாவணி அதில் மிச்சம் பிடிக்கிறது. அப்போ கோழி உற்பத்தியிலேயோ, அதாவது கோழி பண்ணைகளை உருவாக்குறது, அதில் வேலை செய்கிறது, தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தில் லோன் எடுத்து இப்படியெல்லாம் செய்யலாம்.
தாராளமாக நாங்கள் அதை விட ஏற்றுமதியும் செய்யலாம். அப்படியான ஒரு இடத்துக்கு அப்படி ஒரு நிலைமை இருக்கக்குள்ள நாங்கள் முட்டை இறக்குமதி செய்கிறோம். அப்போ ஆக்கள் இல்லையா? இல்லைத்தானே, ஆக்கள் போதிய அளவு வேலை இல்லா திண்டாட்டத்தில் இருக்கணும். அதை விட ஓட்டோவை நாங்கள் நிப்பாட்டுவோம்னா நாடு முழுவதுமே மொத்தமாக 11 லட்சம் ஓட்டோ இருக்குது. 11 லட்சத்தில் நீங்கள் அயர் ஓடுறது வீடுகளில் வச்சுருக்கிறதுன்னு பார்த்தா ஒரு 3 லட்சத்துக்கு மேலே அயர் ஓடும்னு நினைக்கிறேன். அதான் ஓட்டோ வேலைக்கு பாவிப்பினம். அப்போ அது ஒரு ஆளோட பணத்தை வாங்கி இன்னொரு ஆள்கிட்ட கொடுக்குறது, அவ்வளோதான். அதுக்குள்ள ஒரு உற்பத்தியும் இல்லை. எனவே ஓட்டோ நிப்பாட்டலாம். மற்றது கார் முந்தியும் சொல்லியிருக்கிறேன், 60 லட்சம் ரூபா பெறுமதியான கார் தான் இறக்குமோம்னு சொல்லி அரசாங்கம் தொடக்கத்தில் சொன்னது. ஆனால் இப்போ 1 கோடியை கடந்தும் பெறுமதியான காரெல்லாம் இறக்குமதி செய்யணும். ஆனால் நான் ஒரு கணக்கு முதலும் சொன்னபடியாக நான் திருப்பியும் சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோழி வளர்க்குற காசு தான் அந்த 60 லட்சம் ரூபா பெறுமதியான கார். அது நான் இதுக்கு விளக்கம் மக்களுடைய காசு தனிப்பட்ட அவருடைய காசான்றதுக்கு நான் முதல் விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பொருளியலில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். அவர்கிட்ட இப்போ 60 லட்சம் ரூபா ஒரு கார் வாங்குறாருன்றதுன்னா 60 லட்சம் ரூபா ஏற்கனவே வங்கியில் இருக்கும். இப்போ வங்கியில் இருந்து தான் அந்த காசை எடுத்து அவர் வாங்குகிறார். அப்போ வங்கியில் எப்போவும் எல்லாரோட காசுகளும் இருக்கக்குள்ள தான் லோன் கொடுக்கறது, அதாவது விவசாய கடன், கோழி வளர்க்குறது, ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது மற்றும் பயிற்சியேற்ற கடன் கொடுக்குறது. அப்போ இலங்கை வங்கியிலேருந்து காசுகளை எடுத்து காரை வாங்கினோம். கார் வெளிநாட்டுக்கு போகுது. எந்த நாடுகள்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நாடுகளுக்கு போகிறதால நாடு பஞ்சத்துக்கு தான் வரும் உண்டு. அடுத்தது அந்த மற்றது மோட்டார் சைக்கிள். இப்போ நான் அதே நேரம் மனித சக்தியை இவைகள் பாவிக்கலாம். இப்போ ஓட்டோவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக பஸ்ஸை பாவிச்சுட்டு ஓட்டோ சாரதிகள் எல்லோரும் வேறு வேலைக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கணும். அடுத்தது காரை நீங்கள் எடுத்தீங்கன்னா காரில் இங்கே இன்னத்துக்கு என்ன கலப்பையாக ஊட்டி இருக்குல்ல தானே. அப்போ காரில் ரெயின் ஓடுது, பஸ் ஓடுது. அந்தந்த மாவட்ட பிரதேசங்களுக்குள்ளே அவர்களுக்கு வேலை கொடுத்தா எங்கே தான் காரில் போய் 9 லட்சம் கார் இருக்குது. இது நான் சொல்கிறது இந்த அரசாங்கம் வர முதல் 24ஆம் ஆண்டுக்கு முதல் இவ்வளவும் இருக்குது. 63 லட்சம் வாகனம் இருக்குது ஏற்கனவே, ஓட்டோவும் காரும் மோட்டார் சைக்கிளும் சேர்த்து. அப்போ 43 லட்சம் மோட்டார் சைக்கிளும் 11 லட்சம் ஓட்டோவும் 9 லட்சம் காரும். நீங்கள் 63 லட்சம் 63 லட்சத்துக்கு ஓடுறதுண்டு நீங்கள் 50% பாவிச்சா கூட 30-35 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு முடியுது இந்த ஏற்கனவே இருக்கிற வாகனங்கள். அப்போ எங்கே போய் நம்மண்டு நீங்கள் கேளுங்க ஒவ்வொரு தினம் ஓட்டோவை விட்டுட்டு மோட்டார் சைக்கிள். அப்போ ஒரு கிராமத்து மோட்டார் சைக்கிள் ஒரு தேவை, ஒரு விவசாயத்தோட தொடர்பு உள்ளது. நகரத்து மோட்டார் சைக்கிள் அந்த தொடர்பு இல்லை. நான் இது முதல் சொன்னேன்னா திரும்பவும் சொல்கிறேன். அது முக்கியமாக திரும்பவும் சொல்கிறதுக்காகத்தான் இதை சொன்னேன். ஏனண்டா இது நீங்கள் மக்களாக கடைப்பிடிக்கிறதா அரசாங்கம் இறக்குமதியை தடை செய்கிறதான்னு நீங்களே கேள்வி கேளுங்க. இப்போ அரசாங்கம் இறக்குமதி செய்யாமல் இருந்தால் வாங்குகிற சந்தர்ப்பம் குறையுது, நிச்சயமாக உண்மை. அதனால நீங்கள் இறக்குமதி செய்கிற வாகனங்களை வாங்காமல் விட்டீங்கண்டா அந்த கேள்வி இல்லாட்டி, வாங்கிறதுக்கான கேள்வி இல்லாட்டி இறக்குமதி குறையும். இறக்குமதிக்கு செய்ய மாட்டணும். ஏன்னாண்டா கார் விற்குது இல்லைண்டா ஏன் இறக்குமதி செய்யணும்? அப்போ மக்கள் கடைப்பிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு மக்களும் சிந்தனை மிக்க அறிவு உள்ள மக்களாக மாறணும். நீங்கள் எல்லா வெளிநாட்டு இறக்குமதிகளையும் வாங்கணும், ஆடம்பரமாக வாங்கணும், எல்லாமே தேவையற்றதெல்லாம் வாங்குறீங்கண்டா நாட்டில் பஞ்சம் வருந்தானே. பொருளாதாரத்தில் அப்படி தான். நீங்கள் வாங்குகிற வெளிநாட்டு பொருட்கள் எல்லாத்துக்கும் வெளிநாட்டுக்கு காசு போகுது. எனவே அது இப்போ அத்தியாவசியம்னு சொன்னால் இப்போ சில பேர் இப்போ சொல்லக்கூடும் இல்லை எழுதக்கூடும், என்ன ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இது முக்கியமாக நீங்கள் உள்நாட்டிலே இருக்குது. இப்போ கேன்போன் வாங்குகிறோம், ஓகே, வெளிநாட்டு கேன்போன் தான், அது முக்கியம் தேவை. இப்போ வைத்தியசாலைக்கான கட்டில்களோ அல்லது மருந்துகளோ இறக்குமதி செய்யணும், அது முக்கியம். இது முக்கியம் இல்லாத ஆடம்பர பொருட்கள், அதாவது முக்கியமற்ற வாகனங்கள் எதுன்னு பார்த்து நாங்கள் நிப்பாட்டணும். அது நீங்கள் மக்களுக்குள்ள நீங்கள் கதையை உருவாக்கணும். இப்போ யாரும் அரசாங்கம் பிள்ளை ஒன்று, இப்போ காரும் மோட்டார் சைக்கிளும் இல்லைன்னு யாரும் ஊர்வலமாக வச்ச வேலையில் தானே. அப்போ நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை குறைச்சிருக்கலாம். சரி, மோட்டார் சைக்கிள் இறக்கிக்கொண்டு காரும் ஓட்டோங்கிறக்கான் விடலாம் தானே. இதுதான் பெட்ரோல் குறைய குடிக்கும். அல்லது 3 பேர் போயினோம், 2 பேர் அதில் பயணம் செய்யணும்னு வச்சா அப்போ இது 3ம் சேர்த்து அப்போ அடிபடுகுது. அடிபடுறதில் இப்போ நீங்கள் மரணம் வராட்டி உங்களை அடிபட்டால் அவங்க செய்திகளில் வாரதில்லை. மரணத்தோடு சேர்ந்த விபத்துக்குத்தான் செய்திகளில் போடுவினோம்.
அப்போ அப்போ அந்த வாகனம் அடிபடுகுது. மற்றது மரணம் இல்லாமலே 2 மோட்டார் சைக்கிள் அடிபடுகுதுண்டா அது முற்றாக காசு போகுது. இப்போ புதிய அரசாங்கம் வந்து இறக்குமதி செய்த 35,000 மோட்டார் சைக்கிள் இப்போ $2,000 கோடி ரூபாய்க்கு மேலே வாகன இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. அதை ஒரு புள்ளி தகவலில் 20,000 கோடி என்று சொன்னவர் அது தவறாக இருக்கும், 2,000 கோடியாக தான் இருக்கும். அப்போ இவ்வளவு தூரம் வாகனங்களை நாங்கள் வாங்காமல் விடணும். அரசாங்கத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் இறக்குமதி செய்ய வேணாமுண்டு. அப்போ மிக குறையணும். டெக்ஸால் கூட்டி வைக்கிறதால அதனை வசதியானவர்கள் வாங்கலாம், வாங்கிலாத மாதிரி டெக்ஸை கூட்டுறதன் மூலம் விற்பனையை தடுக்கிறதுக்கு பார்க்கணும். அப்படி இருக்கிற இறக்குமதியை தடை செய்கிறது தான் சரியான வழி. டெக்ஸை கூட்டி அப்படி செய்யலாம். சில பேர் சொல்லினா டெக்ஸ் நாட்டுக்கு வருமானம் உண்டு. நாட்டுக்கு வருமானம் இல்லை, அது வந்து இலங்கைக்குள்ளே தான். இலங்கைக்குள்ளே அந்த கல்விக்கு, மருத்துவத்துக்கு, இதுகளுக்கு கொடுப்பனவுகள் இருக்குது தானே அரசாங்கத்துக்கு. அதுக்கு அந்த டேக்ஸ் பிரயோசனப்படுது. அதுவும் திரும்ப நாட்டு மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிற வரி தானே. அப்போ அவர் வந்து இப்போ ஒரு வேலைக்கும் போகாமல் இருக்கிறவர்களுடைய டேக்ஸும் இல்லை, அதுவும் ஒரு உற்பத்தியாளருடைய டேக்ஸுகளாகத்தான் இருக்கும். அப்போ அது வந்து நாட்டினுடைய உள்நாட்டு தேவைக்கான இது. அதை வந்து நாங்கள் வருமானத்துக்குள்ளே சேர்க்கலாம். டேக்ஸ் அரசாங்கத்துக்கு வந்த அரசாங்கத்துக்கு வந்ததொழிய இது நாட்டினுடைய தேசிய வருமானத்துக்குள்ளே டேக்ஸு, உள்நாட்டு டேக்ஸ் வந்து வராது. எனவே நான் இதில் சொல்ல வந்தது மிகப்பெரிய வறுமையும் கஷ்டமும் பிரச்சனையும் வர இருக்குன்னு சொன்னால் மக்களாகிய நீங்கள் கடைப்பிடிங்க. இப்போ கூட இந்த முதல் சொன்னபடியே திருப்பியும் சொல்கிறேன், இந்த வருஷத்து திருவிழாக்களை நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. அப்போ அந்த திருவிழாவுக்கு போகிறதால வர போக்குவரத்துகள், அந்த சிக்கனை பிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. அதில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த இந்த தொங்கலுக்கு போவீங்க, ஒருக்கா அந்த கோயிலுக்கு போவீங்க. இப்போ இந்த மாதம் பார்க்க ஒரே தேர் திருவிழாவும் ஒரே கோயில் திருவிழாக்களாகவும் இருக்குது. அங்கே வந்து வாகனங்களில் வாரது, தேவையில்லாமல் பெட்ரோலை ஊற்றி செலவழிக்கிறது எல்லாம் வரும். அங்கே போக்குவரத்து பஸ் அதுக்கு ஒரு கோயிலுக்கு 10 பஸ் விடினோம்னா அந்த பஸ்ஸுன்ற பெட்ரோல் செட்டும் போயிடும். நீங்கள் உங்களோட ஆல்ரெடி பிள்ளையாருன்னு சொல்லி பக்கத்தில் இருந்தால் நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற கோயிலை கும்பிட்டுட்டு நீங்கள் இருக்கலாம், வீட்டில் கும்பிட்டுட்டு இருக்கலாம். தூரங்களுக்கெல்லாம் தூர பயணங்களை எல்லாம் நிறுத்தி வைக்கணும். 2-3 மாதத்துக்கு இந்த யுத்தம் நிறுத்து, இந்த ஈரான் யுத்தம் நின்று எண்ணெய் வளம், அதாவது பெட்ரோலியம் நாடுகளுக்குள்ள மலிவாக விற்கிற அளவுக்கு நாங்கள் வரும் வரைக்கும் பொறுத்திருக்கலாம். அதுக்கு பிறகு கூட ஒரு உற்பத்தி ரெக்டர் போன்ற லொரி அதுகளுக்கான டீசல் கொடுக்கறதுக்கும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் மோட்டார் சைக்கிளையும் ஓட்டோவையும் காரையும் ஓடி வீணாக்கிறீங்கன்றது வந்து எவ்வளோ வித்தியாசம் உண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனவே மக்களுக்காகத்தான் இதை சொல்ல நான். அரசாங்கத்துக்கு 2-3 தடவை சொல்லியாச்சு, அவர்கள் தொடர்ந்து இறக்குமதி செய்கிறார்கள். எப்படி அந்த பொருளாதார கொள்கை தேவையற்ற இறக்குமதி. ஏன் அப்புள் பழத்தை நான் சொல்கிறேன், அப்புள் பழத்தில் வந்து 30% அழுகி போயிடும் கொண்டு வந்து இறக்க. அப்போ நாடு முழுக்க 300 ரூபா காரு வாங்கினோம். அதாவது வசதி உள்ளவர்கள்லாம் வாங்கலாம், வாங்கலாதுன்ற நிலைமை அப்புள் பழம் உருவாகும். அப்புள் பழத்தை விட நாசிப்பழம், மாம்பழமே எவ்வளவோ சுவையானது. இதெல்லாம் ஒரு வெளிநாட்டு மோகம் மாதிரி அந்த அப்புள் பழம்ன்ற விளம்பரம் செய்யப்பட்டிருக்கொழிய அப்புள் பழம் ஐரோப்பா நாடுகளில் மலிவாக கிடைக்கும். இங்கே விளையுது பாவிப்பினம். ஆனால் இவ்வளோ தூரம் விமானத்தில் இருந்தோ கப்பலில் இருந்தோ இறக்குமதி செய்து அநியாயம்தானே. எனவே அது மாதிரி முட்டை இறக்குமதி செய்கிறோம், இப்போ கருவாடு இறக்குமதி செய்கிறோம். இந்த வாசனை பொருட்கள், திரவியங்கள் சரி அதுகள் ஓரளவுக்கு வரலாம். ஆனால் அத்தியாவசியமற்ற நிறைய பொருட்கள் இருக்கிறது. அதுகளை வந்து உற்பத்தி இறக்குமதி செய்கிறத கட்டுப்படுத்தணும். முதல்ல இந்த வாகனம் தான் பெருந்தொகையை காசை அடித்து கொண்டு போகுது. அத்தனைக்கும் இப்போ தினமும் இலங்கையில் நீங்கள் கேள்விப்படுவீங்க, இப்படி ஒரு வாகன விபத்தை எந்த நாட்டிலும் கேள்விப்படாத அளவுக்கு வாகன விபத்து. அப்போ ஒவ்வொரு வாகனமும் அடிபட்டே குப்பைக்கு எறிய போகிறோம். அப்போ அதுக்கான காசை வந்து இவ்வளோ தொகையை ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் அனுப்பி கொண்டிருக்கிறோம். அது வந்து உங்களோட சொந்த காசில் வாங்கினோன்னு வச்சு கொண்டிருக்கிறீங்க. அது அப்படி இல்லை, அது இலங்கையினுடைய நீங்கள் இலங்கை மூலம் உழைச்ச காசு. அது வந்து நீங்கள் ஜப்பானுக்கு போனால் உங்களோட இழப்பு, நாட்டுக்கு தேசிய வருமானம் இழப்புக்குள்ளே தான் வரும். மக்கள் வங்கியில் வச்சுட்டு நீங்கள் சைக்கிளை பாவிக்கலாம், பஸ்ஸை பாவிக்கலாம், எவ்வளோ சிக்கனமாக இருக்கலுமோ அதுகளை பாவிச்சா தான் எதிர்வரும் காலத்தில் வர
பிரச்சனையை நாங்கள் தணிக்கலாம் என்று கூறுகிறேன். இது சுருக்கமாக சிறிதாக கதைச்சிருக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.